சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மனைவிக்கு மட்டும், அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல ஆண்களுடைய பாதுகாப்புக்கு பொருந்துங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படிங்கறதே குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் தான். சோ இது ஆண்களுக்கு அப்ளை ஆகாது. ஒரு ஹஸ்பண்டால எப்பவுமே வைஃப்க்கு அகைன்ஸ்டா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. பிகாஸ் செக்ஷன் 2A ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிற இடத்துல விமனை மட்டும்தான் அவங்க காமிக்கிறாங்க. ஃபர்தரா இந்த ஃபேக்ட டாக்டர் பி பத்மநாபன் வர்சஸ் திருமதி வி மோனிகா அப்படிங்கிற வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் இதே ஃபேக்ட்ஸ 2021ல அப்ஹெல்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மனைவி கணவன் உட்காந்து உணர்ச்சிகளின் வழி, அதாவது மன ரீதியா வன்முறை தாக்குதல் செய்து அதுக்கு என்ன பண்ணலாம்? கணவனும் சரி மனைவியும் சரி மன ரீதியா அவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சாங்க, இல்ல தேவையில்லாம வார்த்தைகளால புண்படுத்திட்டே இருக்காங்க, இல்ல நடக்காத ஒன்றை நடந்ததா கற்பனை பண்ணி அவங்கள துன்புறுத்துறாங்க, இல்ல வேற யாரோடையோ சம்பந்தப்படுத்தி அவங்க காயப்படுத்துறாங்க, உன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருவேன் அப்படின்னு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா 13(1)A ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டின் படி மென்டல் குரூவல்டி அப்படிங்கிற கிரவுண்ட்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்மளால வழக்கு தாக்கல் பண்ண முடியும். அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்மளால டிவோர்ஸும் வாங்க முடியும். உங்களை மறுபடியும் நான் ஜெயிலுக்கு அமிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பழைய ஐபிசி செக்ஷன் 506 இல்ல புது பிஎன்எஸ் ஆக்ட் 351 படி அது அஃபென்ஸ். அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். உங்களோட மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரி அவங்க மறுபடியும் நடந்துகிட்டே இருந்தாங்க, பப்ளிக்ல உங்களோட கேரக்டர் டிஃபேம் ஆகுது இல்ல குறையுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பழைய ஐபிசி செக்ஷன் 500 புதிய பிஎன்எஸ் செக்ஷன் 356 படி அவங்க மேல உங்களால டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். உங்களோட ப்ராப்பர்ட்டிய அவங்க அபகரிக்க ட்ரை பண்றாங்களா இல்ல உங்களோட பணத்தை அவங்க அபகரிக்க ட்ரை பண்றாங்களா, எதுனாலுமே சரி ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்க கன்சென்ட் இல்லாம உங்களை வற்புறுத்துறாங்க அப்படின்னா பழைய ஐபிசி செக்ஷன் 384 படியும் புது பிஎன்எஸ் செக்ஷன் 308 படியும் உங்களால எக்ஸ்டார்ஷனுக்கு கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய முடியும். தகாத வார்த்தைகளால உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களுக்கு மென்டல் அகானி காஸ் பண்றாங்க, உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னா பழைய ஐபிசி செக்ஷன் 504 படியும் புது பிஎன்எஸ் செக்ஷன் 353 படியும் இன்டென்ஷனல் இன்சல்ட் டு ப்ரோவோக் அப்படிங்கிற கிரவுண்ட்ல உங்களால வழக்கு பதிவு செய்ய முடியும். நீங்க அவங்க கிட்ட கொடுத்த பத்திரத்தையோ தங்கத்தையோ பணத்தையோ இல்ல வேற ஏதாவது பொருட்களையோ அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல பழைய ஐபிசி செக்ஷன் 406 படியும் புது பிஎன்எஸ் செக்ஷன் 311 படியும் உங்களால அவங்க மேல கேஸ் லாட்ஜ் பண்ண முடியும். தவறான புகார்கள் சொல்லி இல்ல உங்களை ஹாரஸ் பண்றாங்க இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்றாங்க, உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னா ஃபால்ஸ் அக்யூசேஷன் அகேன்ஸ்ட் யூ டு போலீஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ல செக்ஷன் 182 ஆஃப் ஐபிசி படியும் செக்ஷன் 229 ஆஃப் பிஎன்எஸ் படியும் உங்களால அவங்களுக்கு அகேன்ஸ்டா வழக்கு தொடுக்க முடியும். இல்ல உங்க மேல தப்பா எஃப்ஐஆர் போட பிளான் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல செக்ஷன் 120B படியும் பிஎன்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் 61 படியும் உங்களால வழக்கு தொடுக்க முடியும். நீங்க டிவோர்ஸ்க்கு தயாரா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எங்க மூலமா ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து பாருங்க. நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா அவங்க திருந்தறதுக்கோ இல்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட எந்தெந்த கிரவுண்ட் கீழே வழக்கு தொடுக்க முடியும்னு சொன்னேன். அந்தந்த கிரவுண்ட்ல நீங்க வழக்கு தொடுக்கும் போது நீங்க ப்ராப்பர் எவிடன்ஸோட ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசும்போது ரெக்கார்ட் ஏதாவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இல்ல அதை பார்த்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா வெர்பல் அபியூஸ் அப்படின்னா இப்ப பார்த்தவங்க இல்ல அதை ரெக்கார்ட் பண்ண ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப நம்ம வீட்டுல ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்ல உங்களுக்கு வாய்ஸ் பண்றாங்க, வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்ல இல்ல உங்களுக்கு நார்மல் மெசேஜ் லைக் அப்படி இல்ல இமெயில் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ரூஃபையும் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணணும். சப்போஸ் மனைவி கணவனை உடல் ரீதியாக காயப்படுத்தினாக்கா அதுக்கு எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மனைவியோ சரி கணவனோ சரி ஒருத்தர் அடிக்கிறதோ குத்துறதோ இல்ல சூடு வைக்கிறதோ இந்த மாதிரி அவங்க உடல்ல காயம் ஏற்படுற அளவு அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்க அப்படின்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட் அப்படிங்கிற கிரவுண்ட்ல ஐபிசி செக்ஷன் 323 படியும் பிஎன்எஸ் செக்ஷன் 115 படியும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். இல்ல கத்தியோ இல்ல கூர்மையான ஆயுதம் ஏதாவது வச்சோ இல்ல பக்கத்துல இருக்கிற பேட் இல்ல கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு உங்களை தாக்குறாங்க அப்படின்னா காசிங் ஹர்ட் யூசிங் வெப்பன்ஸ் இல்ல டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் இந்த கிரவுண்ட் மூலமா செக்ஷன் 324 ஆஃப் ஐபிசி படியும் செக்ஷன் 116 சப் கிளாஸ் 2 படியும் உங்களால வழக்கு தொடுக்க முடியும். உங்களுக்கு தெருவுல வச்சு அசிங்கப்படுத்திடுவேன், வீட்டு முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன், ஆபீஸ்ல அசிங்கப்படுத்திடுவேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு உங்களை ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுத்து உங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 506 படியும் பிஎன்எஸ் செக்ஷன் 351 படியும் உங்களால அவங்க மேல வழக்கு தொடுக்க முடியும். நான் சொல்ற செக்ஷன்ஸ் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமந்தான். உங்க கணவனோ மனைவியோ உங்களை தாக்குறாங்க இல்ல துன்புறுத்துறாங்க
இல்ல உங்களை வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க, உங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியல, இல்ல சேர்ந்து வாழ்ந்தா உங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கார்டியன் அண்ட் வாட்ச்ஷிப் ஆக்ட் படி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கஸ்டடி கூட நீங்க கிளைம் பண்ணிக்க. ஒரு ஆணால தன்னோட குழந்தைக்கு விசிட்டிங் ரைட்ஸ் மட்டுமே கேட்க முடியும், இல்ல தன்னோட குழந்தைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டடி மட்டுமே கேட்க முடியும். நீங்க காயப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதோட போட்டோஸோ வீடியோஸோ இல்ல டாக்டர் கிட்ட போய் காமிச்ச அந்த ரெசிப்ட்ஸோ பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ அந்த மருந்துகள் அதோட ரெசிப்ட்ஸோ மெடிக்கல் பில்ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்ல அதை பார்த்தவங்களோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் தான், எவிடன்ஸ் தான். நீங்க இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலே அவங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு இருக்கிற அந்த கிரவுண்ட் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். பட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து அவங்க வைஃபுக்கு அகைன்ஸ்டா எந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்களால ரைஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு கணவன் மனதளவுலயோ உடம்பளவுலயோ வந்து அடிபட்டிருக்கான் இல்ல காயப்பட்டிருக்கான் மனைவியால அப்படின்னா அவனால வெறும் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் லான்ச் பண்ண முடியும். அதுவும் அந்த கிரவுண்ட வச்சு அவங்க டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும். மத்தபடி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் லான்ச் பண்ண முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் முழுக்க முழுக்க பெண்களை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம். அவங்கள தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள பதிலுக்கு பதில் பேசுறதோ தாக்குறதோ எப்பவுமே அதுக்கு ரெமடியா இருக்காது. உங்களுக்கு அவங்க தாக்குறாங்களா இல்ல உங்களை காயப்படுத்துறாங்களா ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க லீகலா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அவங்க தடுக்கிறதா நினைச்சிட்டு நீங்க பிசிக்கல் அபியூஸ் ஈடுபட்டு நாளைக்கு நீங்க மாட்டிக்காதீங்க. ஒருவேளை மனைவிக்கு வந்துட்டு சைக்கோபாத் அதாவது உளவியல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அவங்க கணவனை வந்துட்டு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ தாக்குனாக்கா அதுக்கு நீதிமன்றம் என்ன செய்யும்? தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு காமன் அக்யூசேஷனை இப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. பிஹேவியரல் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஒருத்தர் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து முதல்ல மெடிக்கலி அசஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணாதான் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து மனநல பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை. சோ அப்படி நீங்க அசஸ் பண்ணுங்க. அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை முதல்ல வாங்குங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்ல மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆச்சு, மெடிக்கலி சர்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா 13(1)(a ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் படி cruelty, mental or physical harassment கிரவுண்ட்லயும் 13 clause 1 sub clause 3 unsound mind அப்படிங்கிற கிரவுண்ட்லயும் உங்களுக்கு தாராளமா டிவோர்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முதல்ல அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட மெடிக்கல் ப்ரூஃப், அவங்க பண்ணதுக்கெல்லாம் விட்னஸ், இல்ல அவங்களோட நடத்தையால உங்களுக்கு ஏற்பட்ட மெடிக்கல் ட்ராமா இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்துற மனைவி வந்துட்டு விவாகரத்துக்கு கோரும்போது அந்த கணவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும். செக்ஷன் 125 ஆஃப் CRPC படி ஒரு மனைவியால தன்னை பாத்துக்க முடியல இல்ல கணவனோட இருந்தப்போ இருந்த லைஃபும் கணவரை விட்டதுக்கு அப்புறம் அதாவது டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி இல்ல அப்படின்னா அதை மேட்ச் பண்றதுக்கு இல்ல அவங்களோட பேசிக் லைஃபை லீட் பண்றதுக்கு கொடுக்கற ஒரு காம்பன்சேஷன் தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கணவரை துன்புறுத்திய இல்ல அவங்களை ஹாரஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சோ கிரவுண்ட் ஆஃப் க்ரூவல்டி காஸ்ட் பை வைஃப் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல நீங்க டிவோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது மனைவி செஞ்ச துன்புறுத்தலால இல்ல குரூவல்ட்டியாலதான் இப்ப நீங்க விவாகரத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு கோர்ட்டும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணாது. இத வந்து கிருத்திகாந்த் வதோதரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு தான் இது. சோ கணவரை நிராகரித்தவரோ இல்ல இந்த மாதிரி குரூவல்ட்டி கிரவுண்ட்ல டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இந்த காரணங்களை தவிர வேற எந்தெந்த காரணங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு வந்துட்டு ஜீவனாம்சம் தர தேவையில்லை? மனைவி மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ கணவரையோ இல்ல கணவரோட குடும்பத்தையோ தாக்கி இருந்தாங்க இல்ல கஷ்டப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சரியான காரணம் இல்லாம மனைவி கணவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனைவி இன்னொருத்தரோட தகாத உறவுல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனைவி நம்ம மேல பொய் புகார் கொடுத்திருந்தாங்க இல்ல பொய் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மனைவி உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்க கால் ரெக்கார்டிங்ஸோ மெசேஜஸோ பார்த்தவங்களோட வாக்குமூலமோ இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்க மென்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸோ டாக்டரோட சர்டிபிகேட்ஸோ இல்ல உங்களுக்கு அடிப்பட்ட ப்ரூஃப்ஸோ போட்டோகிராஃபோ வீடியோவோ
எதுவா இருந்தாலும் சரி நீங்க அதை ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணணும். சரி, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மனைவி தன்னை கொடுமை செய்வதாக கணவன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும்? உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பிஹேவியர் இருந்தாலோ, இல்ல பயமுறுத்துறாங்க, இல்ல மத்தவங்கள முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, பழக்கமா வந்து உங்க மேல பொய்யா அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க, இல்ல உங்களை அடிக்கிறது, திட்டுறது, உங்களை காயப்படுத்துறது, இல்ல உங்களுக்கு காயம் ஏற்படுற வகையில நடந்துக்கிறது, இல்ல காயம் ஏற்படுற வகையில ஏதாவது செயல்கள் செய்யறது, தேவையான அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறது, உங்களுக்கு வேலைக்கு போக விடாம உங்களை தடுக்கிறது. செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ரேப் பண்ணிட்டாங்க, அதாவது விருப்பம் இல்லாம தன்னை வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல அக்யூசேஷன் வைக்கிறது, வற்புறுத்தி தான் உங்களை ஈடுபட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல அக்யூசேஷன்ஸ் வைக்கிறது, உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, உங்களை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறது, மத்தவங்களை முன்னாடி உங்களை ஒரு கோமாளியா காமிக்கிறது, இந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு அதனால கண்டினியூஸா நீங்க கஷ்டத்தை ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க, மென்டலி பிசிக்கலி உங்களால எதுவுமே பண்ண முடியல, உங்க குழந்தைங்களோட லைஃபுக்கும் வந்து இது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் தன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனைவியும் சரி கணவனும் சரி வழக்கு தொடுக்க சான்சஸ் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி இந்த செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்ல எந்த ஒரு மேலும் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணது இல்லை. மத்த எல்லாமே வந்து எல்லாருக்குமே காமன் தான். இப்போ நான் சொன்ன புகார்களுக்கு நீங்க என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸோ இல்ல எவிடன்ஸ் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, வீட்டு விஷயங்கள்ல மெஜாரிட்டி மெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருக்காது, பட் பேசுறது மட்டும் தான். சோ நீங்க வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை பார்த்த விட்னஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்படி யாரா பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆபீஸ் கொலீக்ஸ் ரெகுலரா அதை விட்னஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்கள சாட்சியா கொண்டு வரலாம். மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது நீங்க அதையும் காமிக்கலாம். வாட்ஸ்அப்போ, வாய்ஸ் மெசேஜோ, எஸ்எம்எஸ்ஓ இது மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்க முடியும். இல்ல ரெகுலரா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க, முன்னாடி உங்களுக்கு லாட்ஜ் பண்ண கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி அடிக்கடி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு பயமுறுத்துறவங்க, இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரவங்க, இது எல்லாமே வந்து ப்ரூஃப் தான். ஒருவேளை இந்த மாதிரி கேஸ்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு வைஃப் மேல போலியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போலீஸ் தரப்புல இல்ல நீதிமன்ற தரப்புல உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னாக்கா சட்டத்துக்கு முன்னாடி அந்த கணவனோட நிலைமை என்ன ஆகும்? 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலே இந்த டாபிக் வரும். நீ என்ன கஷ்டப்படுற, என் வீட்டுல என் பொண்டாட்டி என்ன பண்றா அப்படிங்கறதுதான் அவங்களோட காமன் ஃபன் டாபிக்காவே இருக்கும். சோ தன் மனைவி மேலயோ இல்ல மாமனார் மேலயோ மாமியார் மேலயோ அவங்க குடும்பத்து மேலயோ அக்யூசேஷன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வச்சாங்கன்னா, திருடிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, இல்ல காயப்படுத்திட்டாங்க, இல்ல வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு போய் அக்யூசேஷன்ஸ் வச்சாங்க அப்படின்னா ஸ்டேஷன்ல போய் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். பாதிக்கப்பட்ட விமன் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆபீசர் கிட்டயோ இல்ல ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டயோ இல்ல லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்டயோ நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா அவங்க போய் தான் சொல்றாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்க ஸ்டேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். செக்ஷன் 182 ஆஃப் ஐபிசி படியும், செக்ஷன் 182 ஆஃப் ஐபிசி படியும், செக்ஷன் 228 ஆஃப் பிஎன்எஸ் படியும் ஒரு பப்ளிக் சர்வன்ட் கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கிரவுண்ட்ல உங்களால கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். செக்ஷன் 211 ஆஃப் ஐபிசி படியும், செக்ஷன் 253 ஆஃப் த பிஎன்எஸ் ஆக்ட் படியும் ஒருத்தரை காயப்படுத்துறதுக்காகவே தப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்ல தப்பான அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்கிற கிரவுண்ட்ல உங்களால கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 499 ஆஃப் ஐபிசி படியும், செக்ஷன் 356 ஆஃப் பிஎன்எஸ் படியும் உங்களால கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண முடியும். சோ வந்துட்டு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் சட்டம் உறுதிப்படுத்துது. வன்முறை அப்படிங்கறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி காமன் தான். தப்பா அதை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு எப்பவுமே தண்டனை உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம மதிஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 படி செக்ஷன் 11 க்ரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விலங்கு அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இல்ல சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுக்கறதோ இந்த மாதிரி சில செயல்கள் வந்து க்ரூவல்டி அப்படிங்கிற கிரவுண்ட்ல வரும். உங்களுக்கு தெரியும், இப்ப நிறைய பேரு அதை வச்சு வித்தை காட்டுவாங்க, இல்ல அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல செய்ய வைக்கிறேங்கிற பேர்ல வந்து அதை கஷ்டப்படுத்துவாங்க. செக்ஷன் 22 படி இது ஒரு விலங்கு கஷ்டப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, இல்ல